இந்த வருஷத்தோட கடைசியில் இந்திய சினிமாவில் ஒரு பெரும் பாய்ச்சலாக துரந்தர் படம் வசூல் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வசூல் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி வரைக்கும் அதோட ரன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணிக்கப்படுகிறது. அந்த படத்துடைய கதை அதை பற்றிலாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது துரந்தர் மாதிரியான உள்ளடக்கங்கள் நிறைய வர தொடங்கி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கேரளா கிரைம் ஃபைல்ஸு, பெங்கால் கிரைம் ஃபைல்ஸு, அப்படி இப்படின்லாம் நிறைய படங்கள் ஒரே மாதிரியான தீமில் படங்கள் கொண்டிருக்கிறது. இந்த படங்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டக்கூடிய படங்களாகத்தான் இருக்கிறது. எப்போவுமே சொல்லுவோம், யாராவது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டும்போது டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல இஸ்லாமியரை காமிப்பாங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேலன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இப்போல்லாம் டைரெக்டாகவே இஸ்லாமியர்கள்லாம் கெட்டவங்க, அவங்களாம் குண்டு வைப்பாங்க அப்படின்னு காட்டக்கூடிய படங்கள் தான் மிக மிக அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. முன்னாடிலாம் இப்படி கிடையாது. நாம் சுதந்திரம் வாங்கின காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஒரு பெரிய இரத்த கலரி நாட்டில் நடந்தது. குறிப்பாக நாடு பிரிவினைக்கு உள்ளாகும் போது நடந்த இரத்த கலரியை பற்றி எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை ஒட்டி வந்த ஆரம்ப கால திரைப்படங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை வைத்து கொண்டிருந்தது. அந்த உள்ளடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய சப்ஜெக்டுகளாகத்தான் ஆரம்ப கட்டத்தில் நாம் படங்களை எடுத்துக்கொண்டு இருந்தோம். இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் மதசார்பற்ற சட்டமாக எழுதப்பட்டது. அது சினிமாவில், நாடகங்களில், கதைகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. நேருவுடைய கொள்கைகளும் உள்நாட்டு கொள்கைகளும் சரி, வெளிநாட்டு கொள்கைகளும் சரி, மதசார்பற்ற தன்மை கொண்டவையாக இருந்தது. இந்த நாட்டில் எல்லா மதத்தவரும் சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு போக்கு அன்னைக்கு இருந்தது. அதனுடைய தாக்கம் அன்றைய திரைப்படங்களில் காணப்பட்டது. இன்னைக்கு 3 தேர்தல் தொடர்ச்சியாக நரேந்திர மோடி வெற்றி பெற்றிருக்கிறார், பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ இதனுடைய பாதிப்பு இன்று இருக்கக்கூடிய திரைப்படங்களில் இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகினர் பெரும்பாலும் மோடி மேனியாக்காக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா முக்கியமாக குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வெல்கம் டு நியூஸ் டோஸ். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் ஆகிறது. சினிமா நூற்றாண்டு காலத்தை நம்ம தாண்டிட்டோம். 1917 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு 108 வருஷம் ஆயிடுது. 1910 சின்ன சின்னதாக நிறைய படங்களை இந்தியாவில் நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆரம்பத்தில் லாகூரில் இருந்து தான் நிறைய படங்கள் தயாரிக்கப்பட்டது. பின்னால் மும்பைக்கு அவங்களாம் குடிபெயர்ந்தாங்க. லாகூரில் படம் எடுத்துகிட்டு மும்பைக்கு வந்தாங்க, கல்கத்தாவுக்கு போனாங்க, சென்னைக்கு வந்தாங்க, சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு போனாங்க, மைசூருக்கு போனாங்க, திருவனந்தபுரத்துக்கு போனாங்க. இப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டது லாகூரில். இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு உள்ளடக்க நெருக்கடி இங்கே மத ரீதியாக நம்ம சினிமாக்களில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த படங்களும் பெருமளவில் வெற்றி பெறுகிறது. அந்த படங்களுக்கு நல்ல மசாலா தூவி எல்லாரும் பார்க்கிற விதமாக, குறிப்பாக இஸ்லாமியர்கள் தங்களதான் இந்த படத்தில் வில்லனாக காமிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த படத்தை பார்த்து விசில் அடித்து கைத்தட்டி பேசக்கூடிய அளவுக்கு இப்போ படங்கள் எல்லாமே கொண்டிருக்கிறது. உலகிலேயே மிகவும் வளமான ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான். ஏன்னா இந்தியாவில் சுமார் 20 மொழிகளில் நாம் தொடர்ச்சியாக படங்களை எடுத்து கொண்டிருக்கிறோம். 1500லேருந்து 2000 படங்கள் வரையும் வருஷத்துக்கு வருஷம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாலிவுட்டில் கூட இந்த எண்ணிக்கையிலான படங்களை அவர்கள் தருவதில்லை. இதில் பெரும்பாலானவை இந்தி படங்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கவுபெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய மாநிலங்களில் இந்தி பிரதான மொழியாக இருக்கிறது. சவுத் இந்தியாவிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்களை பார்த்தா புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஆந்திரா, தெலுங்கானாவில் எல்லாம் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் ஹிந்தி படங்கள் புரியாதனாலும் கூட பாட்டு நல்லா இருக்கு, எனக்கு ஷாருக் கானை பிடிக்கும், அமீர் கானை பிடிக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாகவே ஹிந்தி படங்கள் நம்ம நாட்டுடைய கலாச்சாரம், அடையாளம், பொருளாதாரம் இதில் ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவையாகத்தான் இருக்கிறது. ஆனால் சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு எம்ஜிஆர் சிஎம் ஆக முடிஞ்சது, ஜெயலலிதா சிஎம் ஆக முடிஞ்சது, என்டிஆர் சிஎம் ஆக முடிஞ்சது. நார்த் இந்தியாவில் எவ்வளவு சினிமாக்காரங்க இது போல் சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க சிஎம்லாம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் கூட அவர்களுடைய திரைப்படங்கள், அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் மக்களிடையே பெருமளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சினிமாவில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற கருத்துக்கள், ஒரு ஜனநாயகத்துடைய மதிப்பீடுகள், இதெல்லாம் தான் இந்தி சினிமா அதையெல்லாம் தான் பிரதிபலித்து கொண்டிருக்கும். சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கை, இதை பற்றிலாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னைக்கு பிரதமர் மோடி பதவி ஏற்றாரோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சினிமாவில் அந்த மதசார்பற்ற தன்மை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு கொண்டு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்து தேசியவாத கருத்துக்களை கொண்ட திரைப்படங்களாகத்தான் பெரும்பாலான திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதில் வார் மூவிஸ் என்று சொல்லப்படக்கூடிய படங்கள், நாங்கள் வந்து கார்கில் வார் சமயத்தில் வந்த கதைகளை வச்சு சித்தரித்து படங்களை எடுக்கிறோம், நாங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தான் காலகட்டத்து போர்கள்லாம் இருக்குது, 1965 போர் நடந்தது, 70 நடந்தது, அதையெல்லாம் வச்சு படங்களை எடுக்கிறோம், அதையெல்லாம் கதைக்களெல்லாம் வச்சு படங்களை எடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய படங்களில் பெரும்பாலானவை மத வெறியை தூண்டக்கூடிய வகையிலான காட்சிகளை தான் வச்சுக்கிட்டு இருக்கு என்பது விமர்சகர்களே சொல்றாங்க. இந்த முஸ்லிம் எதிர்ப்பு ஸ்டீரியோ டைப்பு ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிவதே கிடையாது. நாம் வந்து இதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து இந்த கருத்துக்களை திணிக்கிறாங்க அப்படிங்கிறதை உணராமலேயே அதுக்கு வந்து நாம் பலியாகி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் வந்த பிளாக் பஸ்டர் படங்களுடைய வரிசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போக்கு வந்து மிக தெளிவாகவே தெரியும். பெரிய பெரிய வெற்றி அடைந்த படங்களில் இந்த பாதிப்பு இருக்கிறது. இப்போ பாகுபலி மாதிரியான படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இந்து தேசியவாத கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படங்களாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அதை நேரடியாக நீங்கள் வந்து குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு அவங்க பூசி மெழுகி அந்த கருத்துக்களை வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வெறும் பொழுதுபோக்கு படங்கள், அவங்க ஏதோ ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க, அவங்க கருத்தை ஒட்டி சில கதைகளை வந்து நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நாம் இதை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக பாஜக 3 முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக அரசுடைய கொள்கைகளை கூட இவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கருவிகளாக இந்த சினிமாக்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா குடியரசுக் கட்சியுடைய வாயாக தான் அங்கே இருக்கக்கூடிய சினிமா துறையினர் வந்து பெரும்பாலும் செயல்படுவாங்க. அதில் சில பேர் ரெபல்ஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு அவதார் எடுத்த ஜேம்ஸ் கேமரன் போன்ற சில ரெபல்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் கூட அவர்கள் என்னன்னா அமெரிக்காவை உயர்த்தி அமெரிக்க தேசிய உணர்வை கொடுக்கிறோம் என்ற பேரில் இது போன்ற செயல்களை செய்வார்கள். அதே போக்கு இப்போது இந்திய சினிமாவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் எல்லாமே வந்து இதை ஆரம்ப கட்டத்திலே நமக்கு வந்து எச்சரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆளும் கட்சியுடைய கருத்துக்களை எதிரொலிக்கக்கூடிய படங்களை எல்லாம் பாஜக தயாரிக்கல, பாஜக தலைவர்கள் தயாரிக்கல அப்படின்னு அவங்க சொல்லலாம். நேரடியாக அவர்கள் வந்து இதில் ஈடுபடலை, இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான்னாலும் அரசாங்கத்தால் பகிரங்கமாக அந்த படங்கள் எல்லாம் ஆதரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். குறிப்பாக பல படங்களுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வரி விலக்கு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் மோடியே சில படங்களை பார்க்குறாரு, பார்த்துட்டு அவரே அந்த படங்களுக்கு விளம்பர தூதுவராக இருக்கிறார். இதெல்லாம் வந்து உலகத்தில் வேறு எந்த ஒரு நாட்டிலும் நடக்காத ஒரு அநியாயம் தான் நம்ம ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவினர் படம் எடுக்கிறார்கள், இல்லை இது வந்து பாஜக சார்பு படம், இதெல்லாம் வந்து தவறா, இதெல்லாம் வந்து சட்டத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டதா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாருனாலும் படம் எடுக்கலாம், அவங்கவுங்க கொள்கைகள் படமாக எடுத்து அவர்கள் வந்து மக்களிடையே வந்து பிரச்சாரம் செய்யலாம். ஒரு ஜனநாயக நாட்டில் அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதான். இந்த சங்கிய ஆதரவு படங்களுடைய ஆபத்து என்று நாம் கருதுவது என்னன்னா, முஸ்லீம் எதிர்ப்பு கதைகளை பிரதான நீரோட்டத்தில் தள்ளி இந்தியாவில் நிரந்தரமாக ஒரு மதப்பிளவை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறனால தான் இந்த படங்களை வந்து நாம் கண்டிக்க வேண்டியிருக்கிறது. சமீப ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த பொழுதுபோக்குத்துறை மத குழுக்களிடமிருந்து நிறைய அழுத்தங்களை பெறுகிறது. நீ இந்த கதையை எடுக்கக்கூடாது, இந்த படத்தை எடுத்தனா சென்சாரில் பிரச்சனை பண்ணுவோம், இந்த படத்தை வந்து திரையிட அனுமதிக்க மாட்டோம், இந்த படத்தை வந்து நாங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதவாத குழுக்கள் இவர்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை, கலைத்துறையினருக்கு ஒரு அழுத்தத்தை வந்து தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாறாக நீங்கள் எங்கள் கூட வாங்க, எங்கள் கருத்துக்களை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடன் இணைப்பவர்களை வந்து ஆதரிப்பதும் அவர்களுக்கு வரி விலக்கு கொடுப்பதும் அவர்களுக்கு பப்ளிசிட்டி செய்வதுமான வேலைகளை இந்த வலதுசாரி கும்பல் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கலில் படித்த, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவுடைய செயல் திட்டங்களுக்கு இந்தியாவில் 50க்கு மேற்பட்ட முக்கியமான இந்த சினிமா துறையை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே வந்து பலியாகி இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சமூக வலைதள கணக்குகளை பாஜக அரசுக்கு ஊதுகுழலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்களாக இருக்கலாம். சவுத் இந்தியாவிலேருந்து குறைவாக இருந்தாலும் கூட நார்த் இந்தியாவில் நிறைய சினிமா கலைஞர்கள் பாஜகவில் உள்ள நேரடியாக சேரல்னாலும் கூட பாஜகவுடைய கொள்கைகளை, பாஜக அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை பாராட்டி ஒரு ட்விட்டு போடுறது, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போடுறது, இது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சில பேர்களை மட்டும் பட்டியலிடுறேன். அக்ஷய்குமார், அனுபம் கர், கங்கனா ரணாவத், அதா சர்மா, தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ரா, யாமி கௌதம், பூமி பெத்னேகர், சப்னா சௌத்ரி, சன்னி தியோல், ஸ்மிருதி இரானி, மனோஜ் திவாரி, கிரோன் கேர், விவேக் ஓபராய், ரவி கிஷன், சுரேஷ் கோபி, ஏமமாலினி, ஜெயபிரதா, ஜெயசுதா, ரூபாலி கங்குலி, மிதுன் சக்கரவர்த்தி, அருண் கோயில், அஜய் தேவ்கன், பரேஷ் ராவல், விவேக் அக்னிஹோத்ரி, தனிஷா முகர்ஜி, ரன்வீர் ஷோரே, ஜான் ஆஃப்ரகாம், ஸ்வேதா கபூர், அபிஷேக் பச்சன், ரஜினிகாந்த், மோகன்லால், சேகர் சுமத்,
வினோத் கண்ணா, பாபுல் சுப்ரியோ, பூனம் திலான், மாளவிகா அவினாஷ், சுதீப், சோஹா அலிகான், சாரா அலிகான், அனில் கபூர், ரன்வீர் சிங், ரவீனா தாண்டன், மோகன் பாபு, சத்ருகன் சின்ஹா, அர்ஜுன் கபூர், பவன் கல்யாண், சிரஞ்சீவி இப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு வந்து பெருகி கொண்டே போகிறது. ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இவ்வளவு பேர் கலைத்துறையிலிருந்து இதற்கு முன்னாடி வந்து திரண்டு அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சார கருவிகளாக செயல்பட்டதாக வரலாற்றில் வந்து நம்ம எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஆனால் மோடி ஆட்சியில் இவர்கள் நேரடியாக வலியுறுத்தப்பட்டோ அல்லது மறைமுகமாக இவர்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டோ அவர்களுக்கு ஆதரவாக பொதுத்தளத்தில் இவர்கள் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த அழுத்தம் வந்து இவர்கள் இடம்பெறக்கூடிய சினிமாக்களையும் எதிரொலிக்கக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதா முக்கியம். இப்போ நம்ம இந்த பட்டியலை படித்தோம் இல்லையா, இந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருமே வந்து பாஜகவில் இல்லை. சில பேர் வந்து பாஜகவில் நேரடியாக பணியாற்றுகிறார்கள். நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா குஷ்பு, நமிதா, கௌதமி அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து பாஜகவில் இருந்திருக்காங்க, அசோசியேட் ஆகிருக்காங்க. காயத்ரி, ரகுராம் அப்படி இப்படி நிறைய பேர் பாஜகவில் இருந்திருக்காங்க. இப்போ கஸ்தூரி கூட பாஜகவில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. பொதுவாக கலைஞர்கள் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அப்படி எல்லாருமே இருக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சார்பு இருக்கும். ஆனாலும் தங்கள் சார்பை வந்து ரொம்ப வெளிப்படையாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. ஏன்னா இவ்வளவு பிரபலங்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதை பார்த்துட்டு மக்களும் அவர்களை அந்த பிரபலங்களை ஃபாலோ செய்யக்கூடியவர்களும் நம்மை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்டிக்ஸை தான் பிஜேபி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் இவர்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய படங்கள்லையும் நம்ம கருத்துக்களை வந்து பேசுவாங்க. நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் நம்ம கருத்துக்களை பேசுவாங்க. நம்ம அரசாங்கத்துடைய திட்டங்களை அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவுக்கு இருக்கிறது. அதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள்லேயே, அதாவது இந்திய சினிமாவுடைய இன்றைய ஜாம்பவான்கள் இவர்கள் எல்லாம், நம்ம சொன்ன இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜாம்பவான்கள். இந்த ஒரு துறையில் மட்டுமே இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா கிரிக்கெட் துறை இருக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட தொழில்துறை இருக்கிறது, ஏகப்பட்ட துறைகள் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிகளை நேரடியாக மிரட்டியோ அன்பாக பேசியோ ஐடியையோ இடியையோ வைத்தோ பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களுக்குள் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. இதை பாசிச ஆட்சின்னு சொல்லாம வேற என்ன மொழியில சொல்றது அப்படின்னு நமக்கு தெரியல. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.